எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்பொழுதும் போல் ஒரு சுவையான தகவலோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அமைச்சர் செந்தில் பாலாஜி பலமுறை நம்ம அதை பற்றி காணொளி போட்டிருக்கிறோம். அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனு இன்று 30 ஜனவரி 2024 அன்று சற்று நேரத்திற்கு முன் உச்சநீதிமன்றத்திலே வந்தது. இதற்கு முன் அவர் பலமுறை ஜாமீன் கேட்டிருக்கிறார் என்பது நம்ம அறிந்ததுதான். அவையெல்லாம் வேறு பல காரணங்களுக்காக கேட்கப்பட்டது. குறிப்பாக அவருக்கு உடல்நிலை சரியில்லை என்று முதலில் கீழமை நீதிமன்றத்திலும் அதற்கு பிறகு டெல்லி உச்சநீதிமன்றத்திலும் ஜாமீன் கேட்டார்கள். அந்த அடிப்படையில் ஜாமீன் மறுக்கப்பட்டு விட்டது. மீண்டும் மெரிட் பேஸ்ட் பெயில் என்று சொல்வார்கள், அதாவது வழக்கினுடைய சாராம்சத்தின் அடிப்படையிலே ஜாமீன் கோருவதுங்கிற அடிப்படையில் சமீபத்திலே கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக மீண்டும் கீழமை நீதிமன்றத்திலே நீதிபதி அல்லி அவர்களுக்கு முன்பாக ஜாமீன் கேட்டிருந்தார். அப்போதும் ஜாமீன் மறுக்கப்பட்டிருந்தது. இப்போது இன்றைக்கு அதே வழக்கு அதே ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்திலே செந்தில் பாலாஜி தரப்பு போட்டிருந்தது. செந்தில் பாலாஜி இந்த ஜாமீன் மனுவை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சற்று முன்னர் விசாரித்தார். ஜாமீன் இன்றைக்கு அதை பற்றி ஒன்றும் தீர்ப்பு வரவில்லை. இப்போதைக்கு ஜாமீன் கிடையாது. பிப்ரவரி 14 வரை அமலாக்கத்துறைக்கு இன்றைக்கு செந்தில் பாலாஜி தரப்பு கொடுத்திருக்கும் ஆர்கியூமெண்ட்ஸுக்கு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு பிப்ரவரி 14 வரை நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிப்ரவரி 14 மதியம் 2:30 இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும். இதில் மிக மிக முக்கியமான ஒன்று, ஆரம்பத்தில் அமலாக்கத்துறை தவறாக குற்றம் சாட்டி இருக்கிறது, தான் குற்றமற்றவன் என்றெல்லாம் அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் அவற்றையெல்லாம் எதுவுமே செந்தில் பாலாஜியுடைய வழக்கறிஞராக இன்று டெல்லியிலிருந்து அப்பியரான ஆரியமான் சுந்தரம் என்ற மிக மிக மூத்த வழக்கறிஞர் அவர்கள் குறிப்பிடவில்லைங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆரியமான் சுந்தரம் இன்றைக்கு வழக்காடுமன்றத்தில் சொன்னது என்னவென்று சொன்னால், இந்த வழக்கத்தில் சார்ஜ் ஷீட் போட்டுட்டாங்க, எல்லா எவிடன்ஸும் ஈடி கிட்ட இருக்குது, எல்லா விதமான ஆதாரங்களும் ஈடுகிட்டே இருக்குது, அதனால் என்னுடைய கட்சி தரப்பினை ஜாமீனில் விட வேண்டும்னு கேட்டுக்கொண்டாரே தவிர வேறு எதுவுமே அவர் சொல்லவில்லை. அதாவது செந்தில் பாலாஜி எப்படி இங்கு பொது வழியில் தான் குற்றமற்றவன், தனக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை, தனக்கு உடல்நிலை மோசமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகிறாரோ அவற்றையெல்லாம் எதுவுமே சொல்லாமல் அமலாக்கத்துறை ஏற்கனவே விசாரணை எல்லாம் முடித்து விட்டது, எல்லா ஆதாரங்களும் அமலாக்கத்துறையினுடைய கையில் உள்ளது, அதனால் என்னுடைய கிளையண்ட், அதாவது என்னுடைய செந்தில் பாலாஜி அமைச்சருக்கு ஜாமீன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். இதற்கு மிக மிக ஒரு சுவாரஸ்யமான ஒரு கருத்தை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்தாருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கும் பொழுது, ஒரு சாதாரண கடைநிலை ஊழியர், அதாவது தமிழக அரசோ இல்லை மத்திய அரசில் இருக்கக்கூடிய கடைநிலை கிளாஸ் 4 எம்ப்ளாயி ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் சென்றால் கூட 48 மணி நேரத்திலிருந்து அவருடைய பணி போய்விடும், அந்த வேலை இருக்காது. ஆனால் செந்தில் பாலாஜி எப்படி ஒரு மாநில அமைச்சராக கிட்டத்தட்ட 230 நாட்களாக சிறைவாசத்திற்கு பின்னும் அமைச்சராக தொடர்கிறார் என்பது தனக்கு மிகவும் ஆச்சரியம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜியுடைய கவுன்சிலர் ஆரியமான் சுந்தரம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சொன்னார். அது மட்டுமல்ல, அதை ஒரு பேச்சுக்கு என்ன சொன்னார்னு சொன்னாக்க, இதே ஒரு நீதிபதி ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அந்த நீதிபதி தொடர்ந்து பதவியில் இருந்தால் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் ஆஜராவீர்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு ஒரு மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை அமைச்சருடைய தரப்பான ஆரியமான் சுந்தரம் வக்கீலை ஆனந்த் வெங்கடேஷ் நிறுத்தினாருங்கிறது உண்மை. நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இதையுமே சொன்னார். அதாவது இது நான் அரசியலுக்குள்ளே போக விரும்பவில்லை, ஆனால் தார்மீக அடிப்படையில் எப்படி ஒரு அரசு ஊழியர் ஒரு கடைநிலை அரசு ஊழியர் எளிதில் பதவி இழக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு அமைச்சர் பதவி இழக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு சொன்னார். இதுக்கு அமலாக்கத்துறை என்ன பதில் கொடுக்குறதுங்கிறது நம்ம காத்திருந்து பார்க்க வேண்டுமென்னாலும் கூட, நம்ம பலமுறை போர்த்தது போல மீண்டும் மீண்டும் ஒன்று, செந்தில் பாலாஜியுடைய தம்பியான அசோக் தலைமறைவாக இருப்பது, தேடப்படும் குற்றவாளியாக இருப்பது, 2 அமைச்சர் இன்னும் அமைச்சர் பதவியிலே தொடருவது, இது 2 தான் மீண்டும் மீண்டும் சிக்கலாக கொண்டு இருக்கிறது இந்த வழக்கில் என்பது பலமுறை பார்த்திருக்கிறோம். மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ் அடிப்படையில், அதாவது இந்த வழக்கினுடைய விருப்பு வெறுப்புகளுடைய அடிப்படையிலே தான் இன்றைக்கு ஆர்குமெண்ட்ஸ் நடந்தனால ரொம்ப ரொம்ப சுருக்கமாக ஆர்குமெண்ட்ஸ் முடிக்கப்பட்டு விட்டது. அமலாக்கத்துறை உறுதியாக இந்த ஜாமீன் மனுவை எதிர்க்கும். பிப்ரவரி 14 அவங்க கொடுக்குற பதில் மனுவில் அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பாங்க. அது மட்டுமல்ல, இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் PMLA மணி லாண்டரிங் ஆக்டில் குற்றம் சாட்டப்பட்ட யாருக்குமே ஜாமீன் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாடை தான் அமலாக்கத்துறை எடுப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்ம குறிப்பாக இது முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் இந்த சூழ்நிலையிலாவது அமைச்சர் பதவி அவருக்கு பறிபோகிறதா, இல்லை பிப்ரவரி 14 வரை கூட அமைச்சர் பதவியிலே அவர் தொடரப்போகிறாரா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அமைச்சர் பதவியிலே தொடர்வது அவருடைய ஜாமீனுக்கு ஒரு இடையூறாக இருக்கிறது அப்படிங்கிறது தெள்ளத்தெளிவாக பல
சந்தர்ப்பங்களிலே வந்து நீதிமன்றத்திலே வந்து தெரிந்துவிட்டது. பல சந்தர்ப்பங்களிலே வந்து அமலாக்கத்துறை வந்து இதில் ஆர்கியூ பண்ணும்போது கூட ஒரு அமைச்சர் வெளியிலே ஜாமீனில் போனாக்க வந்து சாட்சிகளை கலைப்பார், இந்த வழக்கு போகும் போக்கை மாற்றக்கூடிய வேலைகளை செய்வார், அவற்றையெல்லாம் தடுப்பதற்கு இவருக்கு ஜாமீன் கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறார்கள். பிப்ரவரி 14 அவர்கள் அளிக்கும் பதிலே கூட அதே தான் சொல்லுவாங்க. அதாவது கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ், இந்த குற்றத்தினுடைய தீவிரம், அந்த குற்றம் செய்திருக்கும் முறை, குற்றம் வந்து அமைச்சர் தன்னுடைய வங்கி கணக்குகள், தன்னுடைய மனைவியுடைய வங்கி கணக்கிலேயே பணத்தை பெற்றுக்கொண்டது, லஞ்ச பணத்தை பெற்றுக்கொண்டது, இந்த மாதிரி பல சீரியஸ் அஃபென்சஸ், அதே போல் வெளிநாட்டிற்கு பணத்தை கொண்டு சென்றது, மணி லாண்டரிங் செய்தது, இது போன்ற குற்றங்கள்லாம் வரும்போது அமைச்சர் பதவியிலே தொடர்வது மீண்டும் மீண்டும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சிக்கலாகத்தான் மாறுகிறது என்பது இன்று நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சொன்ன வார்த்தைகளிலே கிட்டத்தட்ட தெளிவாக இருக்கும் சூழ்நிலையிலே பிப்ரவரி 14 அமலாக்கத்துறையுடைய பதிலுக்கு பிறகு, அவருடைய பதில் மனுவுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். வாய்ப்புகள் குறைவு என்று தான் தெரிகிறது என்றாலும் கூட ஒருவேளை இந்த சந்தர்ப்பத்திலாவது அவருடைய அமைச்சர் பதவியை பற்றி இங்கிருக்கும் கட்சியினுடைய தலைமையும் ஆட்சியிடும் தலைமை இரண்டாவது சிந்தனை கொண்டு ஏதாவது செய்வார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இன்றைய வழக்காடு மன்றத்திலே வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சொன்ன இந்த கருத்து உறுதியாக ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. நீதிபதியை பொறுத்தவரை அந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நாம் எல்லோரும் அறிந்த ஒரு நீதிபதி. குறிப்பாக பொன்முடியோட வழக்கு, பல பழைய வழக்குகள், சொத்து குவிப்பு வழக்குகள்லாம் வந்து மீண்டும் இந்த நீதிபதி எடுத்து விசாரித்து கொண்டிருக்கிறார். சுவமோட்டோவாக பல மூடப்பட்ட வழக்குகளை, பல அமைச்சர்கள் வந்து நிரபராதிகள் என்று எடுக்கப்பட்ட வழக்குகளை வந்து மீண்டும் எடுத்து விசாரித்து கொண்டிருக்கிறார். அந்த விதத்தில் வந்து இந்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வந்து சற்று மாறுபட்ட ஒரு நீதிபதி என்ற ரீதியால் ஒரு கருத்தோட்டம் இருக்கிறது. அப்படியுள்ள சூழ்நிலையிலே அந்நீதிபதியே இன்றைக்கு வந்து அமைச்சராக தொடர்கிறாரா, எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொன்னதன் மூலமாக இது வந்து ஏதாவது ஒரு முறையில் வந்து இன்றைக்கு ஆட்சியாளர்களை வந்து செந்தில் பாலாஜியுடைய அமைச்சர் பதவிகளை பற்றி யோசிக்க, ஒருவேளை அவருக்கு ஜாமீன் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய அமைச்சர் பதவியை எடுத்தால் தான் ஜாமீன் கிடைக்கும் என்ற சிந்தனைக்கு போகிறா. இதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கிறது. இதிலே பல விஷயங்கள் இருக்கிறது. இன்னொன்று வந்து நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கிறது. அந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு சிப்பாயாக செந்தில் பாலாஜி கொங்கு பகுதியில் தேவைப்படுவார் என்பதாலே என்ன வேண்டாலும் நடக்கலாம் என்று சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். இந்த சுவாரஸ்யமான விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளத்தான் நான் இருந்தேன். பொறுத்திருந்து பார்ப்போம் பிப்ரவரி 14 அமலாக்கத்துறையுடைய பதில் எப்படி வருகிறது. அதே போல் அமைச்சர் பதவியிலே அமைச்சர் தொடர்கிறாரா இல்லையா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதில் முக்கியமாக பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்று சொன்னால், முதலமைச்சர் மு க ஸ்டாலின், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மு க ஸ்டாலின் வந்து வெளிநாட்டில் பயணமாக இருக்கிறார். அவர் திரும்பி வருவதே வந்து பிப்ரவரி 18 போலத்தான் திரும்பி வருகிறார் என்ற சூழ்நிலையிலே என்ன நடக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். உங்கள் நேரத்துக்கு நன்றி. மீண்டும் நான் வேறொரு சுவையான தகவலோடு சந்திக்கிறேன். மிக்க நன்றி.